கொரிந்தியர் 9வது அதிகாரம் 15வது வசனம். 2 Corinthians 9:15. Thanks be to God for his indescribable gift, precious Jesus Christ, beyond expressible free gift. இன்னைக்கு நல்லா காமிச்சு டெக்னிக் படிங்க. 2 கொரிந்தியர் 9:15. தேவன் அருளிய சொல்ல முடியாத ஈவுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம். அவ்வளவுதானா? நான் அது எக்ஸ்பிரஸ் பண்ணி போட்டுருக்கேன். என்ன பாத்தீங்கன்னா, தேவனுடைய ஈவுக்காக நன்றி. விலையேற பெற்ற இயேசு கிறிஸ்து சொல்ல முடியாத, விவரிக்க முடியாத இலவச வரம். Hallelujah. Thank you, Jesus. Thanks be to God for his indescribable gift, precious Jesus Christ, beyond telling, inexpressible free gift. இவ்வளோ ஒரு நமக்காக வந்த ஒரு வரம், ஒரு கிஃப்ட், ஃப்ரீ கிஃப்ட். ஆனா ஃப்ரீ கிஃப்ட்ங்கிறதுனாலதான் மனுஷங்க என்ன பண்ணிட்டாங்க, அது மதிக்க தெரியாம இருக்கிறாங்க. ஸோ அது வேல்யூ பண்ண தெரிஞ்சாதான் நம்மளால அவரோட நடக்க முடியும். பிரைஸ் காட், ஹalleluya. அப்போ இன்னைக்கு வந்து நம்ம வந்து முதலாவது நாளுங்கிறதுனால நான் கிறிஸ்துமஸ் மெசேஜ் கொடுக்க போறது இல்லை, வெறும் அவருடைய வேல்யூ தான் சொல்லுவேன். நம்ம இன்னைக்கு பார்க்க போறதுனா லவ் ஆஃப் பீட்டர் ஆன் ஜீசஸ். பேதுரோட அன்பை நாம் பார்க்கலாம். பேதுரோட அன்பு இயேசு மேல எப்படி அவர் வச்சிருக்கிறாரு, என்ன எப்படி இருக்கு, இயேசுக்கு ஜீசஸ் பேதுரு மேல என்ன, பேதுருக்கு இயேசு மேல என்னன்னு தான் பார்க்க போறோம். யோவான் 21வது அதிகாரம், ஜான் சாப்டர் 21 verses 2ல இருந்து 17 வரைக்கும் நம்ம குயிக்கா போயிடலாம். 2:17. John 21 verses 2. படிங்க. சீமோன் பேதுருவும் திதிமு என்னப்பட்ட தோமாவும் கலிலேயா நாட்டிலுள்ள கானா ஊரானாகிய நாத்தான்வேலும் செபதேயுவின் குமாரனும் அவருடைய சீஷரில் வேறு 2 பேரும் கூடியிருக்கும் போது சீமோன் பேதுரு மற்றவர்களை நோக்கி மீன் பிடிக்க போகிறேன். நான் இதுல கொஞ்சம் குயிக்கா சொல்லிடுறேன். அதுக்கு என்ன சொல்றேன் அது மக்கள் படிக்க. இப்ப என்ன நடக்குதுன்னா, இயேசு வந்து ஆல்ரெடி இருந்தாச்சு, உயிர் தெரிந்தாச்சு. அப்பியர் 2 times. இதுக்கு முன்னாடி 2 வருஷம் அப்பியர் ஆகுறாரு. தாமஸ் கிட்டயும் நினைக்கிறேன், கல்றையில மரிய மேக்லின் கிட்ட நினைக்கிறேன். ஓகே, ஆஃப்டர் திஸ் இப்ப என்னன்னா, பேதுரு வந்து முடிஞ்சிச்சுடா, ஆல் ஓவர் டன், லெட்ஸ் கோ பேக் ஃபிஷிங், திரும்ப நம்ம மீன் பிடிக்க போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட சேர்ந்து டிசைபிள்ஸ் they go for fishing. இப்ப என்ன, நைட் எல்லாம் ட்ரைங் டு கெட் ஃபிஷஸ், பட் ஆனா ஃபிஷ்ஷே கிடைக்கிறது இல்லை அவங்களுக்கு. அப்புறம் ரொம்ப டயர்ட் ஆயிட்டு அப்புறமா பார்த்தாக்கா சீ ஷோருக்கு, அதாவது சீ ஷோர்னா கரை கிட்ட வந்துடுறாங்க. கரை கிட்ட அங்க வசனம் பாத்தீங்கன்னா they are near the sea shore, கரை கிட்ட தான் இருக்கிறாங்க. ஓகே, ரொம்ப ரெஸ்ட்லெஸ்ஸா ஃப்ரஸ்ட்ரேட் ஆயிடுறாங்க, மீனே கிடைக்கல அப்படின்னு சொல்லி. இப்ப ஜீசஸ் வந்து கரையில நிக்கிறாரு. நின்ன பேருக்கு ஏது சொல்றாரு, வலைய தூக்கி ரைட் சைட்ல போடுங்க அப்படின்னாரு. த்ரோ த நெட் டுவர்ட்ஸ் த ரைட் சைடு அப்படின்னு சொல்லி. ஆனா இவங்க எங்க இருக்கிறாங்க, ஜஸ்ட் கரையில தான் இருக்கிறாங்க. சும்மா நடந்து போற மாதிரி, மேபி ஒரு 100 meters 200 meters இப்படிதான் இருக்கிறாங்க. ஓகே, அப்ப இங்கிலீஷ்ல இருந்து ரைட் சைட்ல போட்ட உடனே என்ன ஆகுது, நிறைய ஃபிஷஸ், அதாவது விதவிதமா பெரிய பெரிய ஃபிஷஸ் மாட்டிது. அது ஃபுல்லா அழைக்குது. எப்படி அழைக்குதுனாக்கா, இழுத்தாலும் அது வர முடியாத அளவுக்கு, நெட்டு கிளியிற அளவுக்கு அவங்களுக்கு அங்க நெட் மீன் மாட்டுது. அதுக்கப்புறம் தான் ஜான் வந்து என்ன பண்றாரு, அத பார்த்து இது ஜீசஸ்னே தெரியுது அவருக்கு. அது வரைக்கும் ஜீசஸ் கூட தெரியுது இல்ல. ஓகே, அப்ப என்னக்கா, பேதுரு வந்து எல்லாருமே க்ளோஸ் ஆனவங்க, ஆனா ஜீசஸ் தெரியுது இல்ல. ஏன் ஜீசஸ் தெரியுது இல்ல? ஸ்பிரிச்சுவலைஸ், அவங்க ஆவிக்குறை கண்கள் மூடப்பட்டுச்சு. அதனால தான் இயேசு வேலை பார்க்காம வா திரும்பவும் வில் கோ பேக் டு ஃபிஷிங் and they are just going back to fishing. 3 வருஷம் இயேசு கூட இருந்து கத்துக்கதெல்லாம் மறந்துட்டு திருப்பி ஃபிஷிங் போயிடும். அவங்களுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப் க்ளோஸ் ஆயிடுது. அப்போ இயேசுக்கு பார்த்த உடனே ஜான் அப்பதான் பேச்சுக்கோ ஜீசஸ் ஃபுல் குஷியா இருக்கு. அவர் என்ன பண்ண உடனே, இப்ப இந்த மீன்காரங்க எல்லாம் பாத்தீங்கன்னா நைட் பிடிக்கும், அவங்களுடைய மேல இருக்கிற ட்ரெஸ் எல்லாம் கழட்டிட்டு தண்ணியில தான் இருப்பாங்க. ஸோ உடனே என்ன பண்ண, அவரோட துணியை போட்டுட்டு அப்படியே தண்ணியில குடிச்சிடாரு. ஈகர்னஸ், ஜீசஸ் கிட்ட போகணும் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு தண்ணியில குச்சி, ஏன்னா போட் போறதுக்குள்ளே ஸ்விம் பண்ணி போயிடலாம் அப்படின்னு சொல்லி போறாரு. இப்ப இங்க இன்னொரு விஷயம், நான் இங்க வந்து நெட்டு வந்து ஒரு பிரேக் ஆகுதுலன்னு ஒரு வேர்ஸ் போட்டுருந்தீங்க. எப்படின்னாக்கா, எவ்வளவு ஆயும் அவங்க டிராக் பண்ணியும் அங்க என்ன ஆகுது, அவருடைய நெட். இந்த 11th வேர்ஸ் பாருங்க, the net was not broken. அதாவது வலைகள் கிளியில. ஏன் கிளியில? இப்ப இழுக்க கூட முடியாத அளவுக்கு மீன் வந்திருக்குதான், கிளிக்க கூடிய அளவுக்கு மீன் வந்திருக்கு. ஆனா நெட் பிரேக் ஆகல. என்னத்துக்கு, யாராவது சொல்ல முடியுமா? என்னத்துக்கு நெட் பிரேக் ஆகல? Why the net didn't break?
அவ்வளவு ஃபிஷ் அங்க எழுதுக்கு நம்பர் கூட விதவிதமான 153 ஃபிஷஸ் பெரிய பெரிய ஃபிஷஸ் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி. வை கடவுள் போடப்பட்டவனே. அப்படியா? ஓகே, பிரைஸ் காட். நம்ம வாழ்க்கையில எந்த காரியம் நம்ம ஸ்டெப் எடுத்து வச்சாலும், எந்த மாதிரியான சூழ்நிலையிலும் இயேசுவை முன்ன வைக்கும் போது, இயேசுவை நம்ம இன்வால்வ் பண்ணும்போது, அது வந்து குடும்பமா இருக்கலாம், வேலையா இருக்கலாம், பினான்ஸா இருக்கலாம், ரிலேஷன்ஷிப்பா இருக்கலாம், எல்லாத்துலயுமே இயேசுவை இன்வால்வ் பண்ணோம்னா நம்மளுடைய நெட்டு கிளியாது. நம்மளுடைய லைஃப்ல எந்த சூழ்நிலையும் ஒடிஞ்சு போகாது. அவர் நெட் or our situation will not break. Our net will not break when you involve Jesus in your situation. எந்த சூழ்நிலையும் இயேசுவை நீங்க இன்வால்வ் பண்ணீங்கன்னா, இப்போ இங்க வந்து மீன் நைட் எல்லாம் பிடிக்கிறாங்க, என்ன ஆகுது? ஒண்ணுமே ஆகுறது இல்ல. ஆனா இயேசு அப்போ இல்ல. அப்போ இயேசு ஆனா இயேசு இன்வால்வ் பண்ண மாத்திரத்துல அப்படியே அதாவது எண்ண முடியாது எட்ட முடியாத மாதிரி பெரிய ஆசீர்வாதம். என்ன நடக்குதுங்க? இன்னும் வேற டிசைபிள்ஸ் வந்து வேற குட்டி போட்ல அங்க இருக்கிறாங்களாம், அவங்களும் வராங்களாம், அங்க வந்து 2 போட் சேர்ந்து இருக்கிறாங்க. அப்ப எப்படி இருந்திருக்கும்? சோ நமக்கு ஆசீர்வாதமா இருக்கட்டும், வேலையா இருக்கட்டும், பினான்சியல் பிளெஸிங்கா இருக்கட்டும், எந்த ரிலேஷன்ஷிப் ஃபேமிலி எதுவா இருந்தாலும் அவரோட இன்வால்வ்மெண்ட் இருந்துச்சு. அப்ப எந்த சூழ்நிலையும் இயேசு இருக்காரா நம்ம சிந்திச்சு பார்க்கணும். எந்த மாதிரியான வேலை நேரத்திலயோ சிச்சுவேஷன் நேரத்திலயோ குடும்பத்திலயோ இயேசு நம்ம எடுக்கிற டெசிஷன்ஸ்ல அங்க இயேசு இருக்கிறாரா நம்ம பார்க்கணும். இல்லைன்னா அவர் இன்வால்வ் பண்ண வந்துருமாண்டவர் உள்ள நீங்க வந்ததுதான் எங்க நெட்டு கிளியாது அப்படின்னு நம்ம இன்வால்வ் பண்ணணும். பிரைஸ் காட், ஹல்லேலூயா. இப்ப என்ன நடக்குது? அங்க வந்து தேவனுடைய அன்பும் கிருபையுமான அந்த டெமான்ஸ்ட்ரேஷன் நடக்குது. டெமான்ஸ்ட்ரேஷன் என்ன? டெமோ காமிக்கிறாங்களா? வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜ். இப்ப இயேசுட அன்புனா என்ன, கிருபைனா என்னன்னு அங்க டெமான்ஸ்ட்ரேஷன் நடக்குது இல்லையா? இப்ப முதலாவது அன்புனால கிருபைனால எப்படி வலை கிளிய தக்கதாக மீனை பிடிக்கிறது. இப்ப நெக்ஸ்ட் கிருபை பாக்குறோம். இப்ப வந்து என்ன பாக்குறோம்னாக்கா நம்ம அன்பை பாக்குறோம். இப்ப ஜீசஸோட கிரேஸ் எப்படி இருந்துச்சுனாக்கா, பீட்டர் வந்து 3 வயசு என்ன பண்றாரு? 3 வயசு என்ன பண்றாரு? மறுதளிக்கிறாரு. இப்ப மறுதளிக்கும் போது அதை வந்து ஆண்டவர் என்ன பண்ண போறாருனாக்கா, பீட்டர் வந்து அந்த அந்த பிளான்ல இருந்து, அதாவது தேவன் வந்து பேதுருக்கு வைத்திருக்கிற அந்த பிளான் வந்து இன்னும் அழிஞ்சு போகல. அவர் மறுதளிச்சிட்டாருன்னு அழிஞ்சு போகுது. That still remains the same. His plan still remains the same. எல்லாருக்குமே ஒரு பிளான் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த பிளான் வந்து இன்னுமே ரிமைன் ஆகுது. அப்ப அது ரிமைன், அதாவது டிஸ்பைட் ஆஃப் ஆல் ஷார்ட் கமிங், அதாவது அந்த சூழ்நிலை என்னென்ன ஆச்சோ அதெல்லாமும் மீறி இன்னமும் பேதுருடைய பிளான் ரிமைன் ஆகுது. நமக்கும் நம்ம வாழ்க்கையில இன்னைக்கு தடுமாறி தடுக்கி உள்ளது எவ்வளவு காரணம் வாழ்க்கையில நடந்திருந்தாலும் இன்னுமே நம்மளுடைய பிளான் இஸ் ஸ்டில் தேர், லைஃப் ரிமைன், எல்லாமே இருக்கு. ஆனா நம்ம எப்படி அதை பெற்றுக்கொள்ள போகிறோங்கிறதா இருக்குது. அப்போ வந்து இங்க வந்து இயேசுல கிருபையை பாக்குறோம். நீ மறுதளிச்சாலும் பேதுருவே, உனக்கான வைத்த திட்டத்தை யாராலையும் அழிக்க முடியாது. ஆமென், பிரைஸ் காட். நெக்ஸ்ட் ஆண்டவருடைய அதாவது அன்பை பார்க்க போறோம். இயேசு வந்து என்ன டெமான்ஸ்ட்ரேட் பண்றாங்கன்னா, கிரேஸ் முடிஞ்சிச்சு. இப்போ கிருபையினால பிளானும் அழியல, கிருபையினால நம்ம ஆசீர்வாதங்களும் அழியல, நம்ம நெட்டோ கிளியில. இப்ப நெக்ஸ்ட் என்னன்னாக்கா, அதான் நம்ம ஃபெயில் ஆயிட்டுமே, ஃபெயில் ஆயிட்டாரு, ஓ முடிஞ்சிடுச்சா, நம்ம லைஃப் ஃபெயில் ஆயிட்டோம், ஐயோ முடிஞ்சிடுச்சா, இல்ல நம்ம நெட்டு இன்னும் கிளியில. நம்ம இன்னும் அந்த நெட்டு இன்னும் கிளியில, அதுக்குள்ள தேவன் இன்வால்வ்மெண்ட் நம்ம இருக்கிறோம், நம்ம பிளானும் இருக்குது. இப்ப அவருடைய அன்பு எப்படின்னா, இயேசு எப்படி காமிக்கிறாங்கன்னா கன்ஃபர்மேஷன், அதாவது இயேசுவோட அங்க ஃப்ரெண்ட்ஷிப் அதாவது அங்க கன்ஃபார்ம் ஆகுது. இன்னும் பேதுருவே, இன்னும் யோவானே, நான் உங்களோட நண்பனா தான் இருக்கிறேன். நீங்க ஃபெயில் ஆனாலும் நீங்க திரும்ப வந்தீங்கன்னா உங்களோட நண்பனா தான் நான் இன்னும் இருக்கிறேன்னு நமக்கு சொல்லி கொடுக்குறேன். பிரைஸ் காட். ஸ்டில் அவர் ஃப்ரெண்ட்ஸ், அவர் ஃப்ரெண்ட்ஷிப் ஸ்டில் ரிமைன்ஸ், நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஷிப் இன்னுமே இருக்குது. அப்ப நெக்ஸ்ட் என்ன பண்றாருன்னா, அவர் வந்து எப்படி காஸ்பல் ஸ்ப்ரெட் பண்ண இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு. அப்போ நமக்கு புரிய வைக்கிறாரு, நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பும் இருக்குது, அந்த ஃப்ரெண்ட்ஷிப்போட விளைவு என்னன்னா எப்படி சுவிசேஷத்தை கொண்டு போகணும்னு கற்றுக் கொடுக்குறாரு பேதுருக்கு, நமக்கும் கற்றுக் கொடுக்குறாரு. பிரைஸ் காட். நம்ம வந்து இந்த வயசுல வந்து இந்த வயசுல நானும் இந்த மாதிரி இருந்திருந்தேனாக்கா, கடவுளுக்குள்ள இருந்தேன்னா நானும் இந்த மாதிரி ஜாலியா உள்ள பண்ணிருப்பேன். நிறைய பேர் யோசிக்கிறாங்க. ஆனா வயசு இன்னும் ஆகல. ஊழியம் செய்யறதுக்கு வயசு இல்ல, உயிரோட இருக்கிற நாளெல்லாம் செய்யலாம். பிரைஸ் காட், ஹல்லேலூயா. அப்ப இயேசுவோட எக்ஸாம்பிள், ஜீசஸ் எக்ஸாம்பிள், இயேசுக்கு இருக்கிற முன் மாதிரி என்ன, எக்ஸாம்பிள் என்ன? ஜீசஸ் வந்து இங்க பேதுரு என்ன பண்றாருன்னா ரெஸ்டோர் பண்றாரு, ரெஸ்டோரேஷன். What happens here? பேதுரு வந்து பீட்டர்ஸ் ரெஸ்டோரேஷன், மறுபடியும் அவரை என்ன சொல்றது, உயிர்ப்பிக்கிறார், மறுபடியும் ஒரு வாழ்வு. அப்ப ஜீசஸ் என்ன பண்றாருன்னா, அவரு கூட க்ளோஸா நம்ம நடக்கும் போது நமக்கு ஒரு ஹெல்ப் பண்றாரு. When you walk close to God,
அவரை ஃபாலோ பண்ண நம்ம நினைக்கும் போது அவர் நமக்கு ஹெல்ப் பண்றாரு க்ளோஸா இருக்கும்போது. ஈவன் ஆஃப்டர் வி மேக் மிஸ்டேக்ஸ், நம்ம தவறுகள் செய்த பிறகும் நம்ம க்ளோஸா இருக்கணும்னு நினைச்சாலே அவர் நமக்கு என்ன பண்றாரு, ஹெல்ப் பண்றாரு. பிரைஸ் காட். ஹalleluya. பீட்டரோட எக்ஸாம்பிள் என்னங்க? வாட் இஸ் பீட்டர்ஸ் எக்ஸாம்பிள்? இப்ப பீட்டர் வந்து ரெக்கவரி, அவருடைய என்ன சொல்ற ரெக்கவரினா என்ன, திரும்பவும் அவர் வந்து பழைய மாதிரி ஆண்டவரோட க்ளோஸ் ஆகுது, ரெக்கவர் ஆகுறாரு. அவருக்கு இட் இஸ் பாசிபிள் டு ரிமைன் ஃபெய்த்ஃபுல் டு ஜீசஸ் டிஸ்பைட் ஆஃப் அவர் ஃபெயிலியர்ஸ். அப்போ இயேசுக்கு நம்ம விசுவாசமா, இப்போ நம்ம ஃபெயிலியர் ஆயிடுறோம், வாழ்க்கையில பிரச்சனை, எல்லா ஃபினான்ஷியல் இஷ்யூஸ் எல்லாமே இருக்குது, ஃபெயிலியர் ஆயிட்டு ஆல்ரெடி தூரம் இருக்கணும்னு வச்சுக்கோங்களேன், திரும்பவும் அவரோடைய போறதுக்கு, அதாவது நம்ம வந்து விசுவாசமா அவர் கிட்ட போறதுக்கு முடியுமா முடியாதா? முடியாது. அப்ப ரன்னிங் டு ஜீசஸ், அதாவது ஃபெயிலியர் ஆயிட்டாலோ கடவுள தூரம் போயிட்டாலோ இயேசுவோட நம்ம திரும்பி இயேசுட்ட ஓடணும்னா இட் இஸ் பெட்டர் டு ரன். அதாவது இயேசுட்ட ஓடுறது, வெளியே வேற காரியத்துக்கு ஓடுறதுக்கு பதில், வெளியே முடியலப்பான்ட்டு வேற காரியத்துக்கு ஓடுறதுக்கு பதில், அப்புறமா ஆண்டவர்கிட்ட தப்பு பண்ணிட்டோம் இனிமே அவர்கிட்ட போக முடியாது நினைச்சுக்கின்னு சும்மா வேற காரியத்துக்கு ஓடுறதுக்கு பதில் ஆண்டவர்கிட்டே ஓடிடலாம். அதுவே நல்லது, அதுவே நல்லது. ஏன்னா தப்பு பண்ணாலும் நம்மளை ஏத்துக்கிற தேவன் அவர் மட்டும்தான். பிரைஸ் காட். அதுக்காக தப்பு பண்ணினே இருக்கலாமா? இல்ல அதுதான் பேதுரு நம்ம எக்ஸாம்பிளா எடுக்கிறோம். அவர் ஒரு வருஷம் மறுதளிச்சாரு, ஆனா அங்க ஆண்டவர் என்ன பண்றாருன்னா பேதுருக்கு ஒரு ரோல் கொடுக்குறாரு. ஏன்னா ரோல்னா என்ன, ஒரு கேரக்டர், ரெஸ்பான்சிபிலிட்டி, ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி. நமக்கும் எல்லாருக்குமே ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுக்குது, எல்லாருக்குமே ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி. நீ மியூசிக் வாசிக்கிறியா, நீ பைபிள் படிக்கிறியா, உங்களுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி. உங்க ரெஸ்பான்சிபிலிட்டி நீங்க எப்படி இருக்கிறீங்கிறது தான் முக்கியம். நம்ம ஒரு இடத்துக்கு நம்ம பிரேயருக்கு வரோம்னா நம்ம வரத்துக்கு முன்னாடி யார் வருது? இயேசு. நம்ம காக்க வைக்க கூடாது, இயேசுவை நம்ம ரிசீவ் பண்ணணும், நம்ம காக்க வைக்க கூடாது. நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன நம்ம புரிஞ்சுக்கணும். அப்ப பேதுருக்கு என்ன ரெஸ்பான்சிபிலிட்டி? அப்ப இங்க என்ன கத்துக்கிறார் தேவன் கத்து கொடுக்கணும்னா ஹியூமிலிட்டி அண்ட் காட்ஸ் அத்தாரிட்டி கத்துக்கணும். ஹியூமிலிட்டினா என்ன? தாழ்மை. நினைக்கிறேன் தாழ்மையும் தேவனுடைய அதிகாரத்தையும் நம்ம அங்க பேதுருக்கு கத்து கொடுக்குறாரு. பேதுருக்கு என்ன கத்து கொடுக்குறாரு? தாழ்மையும் தேவனுடைய அதிகாரி. அதுதான் அவருடைய ரெஸ்பான்சிபிலிட்டி. நமக்கு என்ன ரெஸ்பான்சிபிலிட்டி? தாழ்மையும் தேவனுடைய அதிகாரம். நமக்கு என்ன கத்து கொடுக்குற ஆண்டவரிங்க? தாழ்மையும் தேவனுடைய அதிகாரம். எப்படி நம்ம தாழ்மை தேவனுக்குள்ள ஜனங்களை கொண்டு வருது, தாழ்மை நம்ம எப்படி தேவனுடைய மனுஷங்களை இருக்கிறது, அதிகாரம் நமக்கு என்ன ஆண்டவர் கொடுத்திருக்கிறாருங்கிறது கத்து கொடுக்குறாரு. பிரைஸ் காட். ஹalleluya. அப்போ பீட்டரோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் எப்படி இருக்குதுங்க? டிரான்ஸ்ஃபர்மேஷன் மன மாற்றம் எப்படி இருக்குதுங்க? அப்படின்னா ஆஃப்டர் ரெசரக்ஷன் ஆஃப் ஜீசஸ், இயேசுவோட ரெசரக்ஷன் எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னாக்கா இப்ப பீட்டரோடைய டிரான்ஸ்ஃபர்மேஷன் தான் நமக்கு காட்டி கொடுக்குது. இயேசுவோட உயிர் தெழுதல் எப்படி இருக்குதுன்னு சொல்லி பேதுருவோட மன மாற்றம் நமக்கு காட்டி கொடுக்குது. பிரைஸ் காட். ஹalleluya. 3 வருஷம் மறுதளிக்கிறாரு. அந்த 3 வருஷம் இயேசு கேட்கிறாரு பேதுருவே நீ என்னை நேசிக்கிறாயா? அதே வசந்த கீழே போனா இருக்குது, அது ஒட்டி படிக்கலாமா? பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ட பிறகு இயேசு சொல்றாரு 15 படிங்கம்மா. So when they had eaten breakfast, அவர்கள் போஜன பண்ணின பின்பு இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்றார். இவர்களிலும் அதிகமாக நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்றார். ஓகே, என்னன்னா do you love me more than these? Do you love me more? இவர்களை விட அன்பா இருக்கிறாரா? இங்கிலீஷ்ல தீஸ்னா மனுஷர் மட்டும் குறிக்கிறது, எல்லா காரியங்களும் சூழ்நிலை எல்லாமே குறிக்குது, அது பெட்டர். ஓகே, சோ அவர் கேட்கறாரு எல்லாத்த விட பேதுருவே நீ என் மேல அன்பா இருக்கிற. இப்ப நீங்க உங்களை அந்த அங்க பேதுருவோட நீங்க ரோல் பிளே பண்ணுங்க. எல்லாத்த விட உண்மையா அன்பா இருக்கிறீங்களா தேவன்? எல்லாத்த விட அன்பா இருக்கிறீங்களா? அப்ப அவர் என்ன சொல்றாரு பேதுரு? எஸ் லார்ட், நான் உங்களை லவ் பண்றேன். அவனுடைய அன்பும் இங்க நம்ம பாக்குறோம். எல்லாத்தோட நேசிக்கிறியா பேதுரு? வர மறுதளிச்சிட்ட பிறகும் வந்து கேக்குறாரு என்ன நேசிக்கிறியா? இப்ப நம்ம அந்த ரோல்ல இருக்கிறோம். இப்போ நம்ம எவ்வளவு ஆண்டோட தூரம் ஓடி இருக்கலாம், எவ்வளவு ஜெபம் பண்ணாம இருக்கலாம், பைபிள் படிக்காம இருக்கலாம், க்ளோஸ் ரிலேஷன்ஷிப்ல இருந்து தவறி இருக்கலாம். இப்பவும் ஆண்டர் கேக்குறாரு என்ன நேசிக்கிறீங்களா? உங்களை ஒரு பேர் சொல்லி கூப்பிடுறாரு, நீங்களே சொல்லுங்க என்னை நேசிக்கிறாயா? அப்ப என்ன சொல்றாரு பதில்? என்னை நேசிக்கிறாய கேட்ட பிறகு பேதுரு சொல்றாரு நான் நேசிக்கிற ஆண்டவரே. அப்ப என்ன சொல்றாரு அவரு? அதற்கு அவன் ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீ அறிவீர் என்றார். அடுத்து ஜீசஸ் என்ன சொல்றாருன்னு சொல்லு.
He said to him, "Feed my lamb." நெக்ஸ்ட் என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக என்றார். என் ஆட்டுக்குட்டிய நீ மேய்ப்பாயா, இங்கிலீஷ்ல என்ன இருக்குது, feed my lambs. அப்ப என்ன, உண்மையா தேவனை நேசிக்கிறோம் என்ன பண்ணணுமா, feed the lambs. தேவனுடைய ஆட்டுக்குட்டிகளை நம்ம மேய்க்க கூப்பிடுற தேவன், அதுதான் அன்பு. இன்னைக்கு உண்மையா அவருடைய ஆட்டுக்குட்டிய if you are really feeding the lamb today, that's love. அதுதான் உண்மையான அன்பு. நெக்ஸ்ட் திரும்பவும் கேக்குறாரு. இப்ப என்ன கேக்குறாரு, he said again, திரும்பவும் இரண்டாம் தரம் அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னிடத்தில் அன்பா இருக்கிறாயா என்றார். திரும்பவும் அன்பா இருக்கிறாயா, திரும்பவும் do you love me. இன்னொரு வருஷம் பேதுரு எவ்வளவு வருஷம் மறுதளிச்சாரு, 3 வருஷம். இப்ப இதுதான் ரெஸ்டோரேஷன், இதுதான் மறுபடியும் உயிர் கொடுக்குறாரு. 3 வருஷம் மறுதளிச்சாரு, 3 வருஷம் கேட்கிறாரு ஆண்டவர் இயேசு. 3 வருஷம் வாயில சொல்லும் போதுதான் அவர் ரெஸ்டோர் ஆகுறாரு. This is the time Peter was restored. திரும்பவும் அவர் வாழ்வை மீட்கிறார். Praise God. அப்ப திரும்பவும் சொல்ற, ஆமா ஆண்டவரே உங்களை நான் நேசிக்கிறேன், உங்களுக்கு தெரியுமே. அப்ப இயேசு என்ன சொல்றாரு திரும்பவும், tend my sheep. என்னமா, என் ஆடுகளை மேய்ப்பாயா. என் ஆடுகளை மேய்ப்பாயா. அப்ப என்ன அர்த்தம், திரும்பவும் நீ நேசிக்கிறதானே பேதுரு, அப்ப என்னுடைய இப்ப நீங்க சொல்லுங்க, இயேசுவை நேசிக்கிறீங்களா, அப்ப ஆடுகளை. Praise God. இன்னைக்கு நம்ம எத்தனை பேர் ஆடுகளை மேய்க்கிறதுக்கு யோசிக்காம தன் வேலைகளையோ தம் போராட்டம், மன்னிக்க முடியாத தன்மைங்கோ, பகை, வெறுப்பு, வேலை, பிரச்சனை, அது மேய்ச்சின்னு இருக்கிறோம். எது மேய்ச்சின்னு இருக்கிறோம் இன்னைக்கு? வாட் ஆர் யூ டெண்டிங், வாட் ஆர் யூ என்னது ஃபீட் பண்ணிக்கிறீங்க, எதை ஃபீட் பண்ணிக்கிறீங்க, எதை மேய்ச்சின்னு இருக்கிறீங்க, சிந்திச்சு பார்க்கணும். வாட் ஆர் யூ ஃபீடிங் அண்ட் டெண்டிங், என்ன மேய்ச்சின்னு இருக்கிறீங்க? 3வது இயேசு கேக்குறாரு. he said to him the third time. 3ஆம் தரம் அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னை நேசிக்கிறாயா என்றார். 3வது வருஷம் திருப்பி நீ என்ன நேசிக்கிறாயா. 3வது வருஷம் உங்களை கேட்கிறாரு ஆண்டவர், என்ன நேசிக்கிறீங்களா, என்னை நேசிக்கிறீங்களா. அப்ப பீட்டருக்கு என்ன ஆயிடுச்சு சொல்லுங்க பாக்கலாம். என்னை நேசிக்கிறாயா என்று அவர் 3ஆம் தரம் தன்னை கேட்டபடியினாலே பேதுரு துக்கப்பட்டு, ஆண்டவரே, நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர், நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதையும் நீர் அறிவீர் என்றார். Peter was grieved because he said to him the third time, do you love me. இது என்ன அர்த்தம் இருக்கு சொல்லுங்க பாக்கலாம். பேதுரு வந்து இப்ப என்ன வேதனை, எதுக்கு வேதனை பண்றாரு பேதுரு சொல்லுங்க பாக்கலாம். அங்கே இருக்குது ஆன்சர். எதுக்கு எல்லாத்தையும் அறிஞ்சிருக்கிறாரு, அறிஞ்சு திருப்பி கேட்கிறாரு. 3வது வருஷம் கேக்குறீங்களே அப்படின்னு அவரு வேதனை பாரு. ஏன்னா 3வது வருஷம் கேட்ட உடனே அவர் வேதனாரா சொல்லுவா பாக்கலாம். எல்லாம் அறிஞ்சுக்கிறீங்க என்னன்னா, வீடு சொல்றாரு, எனக்கு தெரியும் ஆண்டவரே, உங்களுக்கும் தெரியும்னு, நான் கூட இருந்தது உண்மை, உங்க கூட கத்துக்குறது உண்மை, உங்களை உண்மையா நேசிச்சுதான் உண்மை, நான் தெரியாம மறந்தடிச்சுதான் உண்மை, மறுதளிச்சிட்ட உண்மை, உங்களுக்கு எல்லாமே தெரியும், ஆனா உண்மையாவே நான் உங்களை நேசிக்கிறேன் ஆண்டவரே. அந்த சூழ்நிலையில தள்ளிடுச்சு, அந்த மாதிரி அந்த ஜனத்துல பண்ண அந்த அப்பெல்லாம் என்ன இயேசு சீடனால புச்சு போயிடுவோம், அந்த மாதிரி சூழ்நிலை, ஒரு பயத்துல நான் அப்படி பண்ணிட்டேன் ஆண்டவரே, தெரியாம பண்ணிட்டேன் ஆண்டவரே, ஆனா உண்மையாவே நான் உங்களை நேசிக்கிறேன். இப்ப நம்ம கூட தேவனை ரொம்ப நேசிக்கிறோம், உண்மை அதுதான். இயேசு லவ் பண்றோமா இல்லையா, பண்றோம். ஆனாலும் சூழ்நிலை தள்ளப்பட்டுறோம். நம்ம பயத்தினாலயோ, அந்த ஒரு காரியத்தினாலயோ, வெறுப்புனாலயோ, சில காரியம் நம்ம மைண்ட்ல ஓடுறதுனாலயோ, நம்மள பின்தள்ளி இருக்கிறதுனாலயோ, பண பிரச்சனைனாலயோ, மனுஷங்க பிரச்சனைனாலயோ, எல்லாம் மன்னிக்க முடியாதனாலயோ, எல்லா காரியத்தினால நம்ம என்ன பண்ணிடுறோம், சில நோய்களாலேயோ என்ன பலவீனத்தினாலேயோ எல்லாத்தையும் நம்ம என்ன பண்றோம், தள்ளப்பட்டுறோம். we are fallen. அது தள்ளப்பட்டுறோம், தெரிஞ்சோ தெரியாமலோ தள்ளப்பட்டுறோம். ஆனா அதுக்காக நான் தள்ளப்பட்டுட்டேன், இன்னும் என்னடா இந்த மாதிரிலாம் வாழ்க்கையில ஆகுதேன்ட்டு இயேசு எனக்கு வேண்டாம் நம்ம சொல்லிடுறோமா? இல்ல, இயேசுக்கு வேணும், இயேசுவை நேசிக்கிறோம். ஆனாலும் அது பிரச்சனைகள் நம்மள மேற்கொள்றதுனால அந்த சூழ்நிலை இயேசு ஒரு நாள் என்ன பண்ணி நிக்கிறோம், மறுதளிச்சுன்னு இருக்கிறோம். இதை நம்ம யோசிக்கிறோம். பேதுரு வேற 3 வருஷம் மறுதளிச்சிருந்தா மறுதளிப்பு இல்ல. இன்னைக்கு நான் பைபிள் படிக்காம நேரத்தை வேற கொடுத்தேன்னா நான் மறுதளிச்சிருக்கிறேன். நம்ம புரிஞ்சுக்கணும், இந்த பைபிள சும்மா பேதுருவோட கதை, மோசையோட கதை, ஏப்ரஹாம் கதை இல்ல, இது நம்முடைய கதை. இது அவர் காஸ்பல், நம்முடைய சுவிசேஷம். ஓகே, அப்ப இன்னைக்கு யாரெல்லாம் மறுதளிச்சுங்க? ஆண்டவர் நேரம் கொடுக்கலையா மறுதளிப்பு? ஆண்டவர் ஊழியத்தை விட்டு வேற காரியம் பண்ண போயிட்டு இருக்கிறா, நான் மறுதளிச்சுன்னு இருக்கிறேன். ஆண்டவர் காரியத்தை விட்டு வேற எதுவும் சிந்திச்சு கொண்டு இருக்கிறேன்னா நான் மறுதளிச்சுன்னு இருக்கிறேன். ஆண்டவருடைய வேலையை விட்டுட்டு நான் மன்னிக்க மாட்டேங்கிற ஒருத்தரனா நான் மறுதளிச்சுக்கிறேன். என்னால மகிழ்ச்சியா இருக்க முடியல ஆண்டவருக்குள்ளனா நான் மறுதளிச்சுக்கிறேன். என்னால டைமோட வர முடியலனாலும் நான் மறுதளிச்சுன்னு இருக்கிறேன்.
நேரம் ஆண்டருக்கு எங்கெந்த எந்தெந்த விஷயத்த நம்ம ஒதுக்குறோமோ அந்த நேரம் எல்லாம் ஏசு மறுதளிச்சுக்கிறார். அவர் வேற 3 ஸ்டார் மறுதளிச்சாரு. நம்ம எத்தனை முறை மறுதளிச்சோன்னு நம்ம தான் இப்ப கணக்கு போட்டாலும் புக்கு பத்தாது. உண்மையாவே ஆமா இல்லையா? பத்தாது. ஆனாலும் சொல்ற ஆண்டவர், டிஸ்பைட் ஆஃப் ஆல் மிஸ்டேக், உன்னோட மறுதளிப்பு, அடிக்ஷன்ஸ், டிவி, வீடியோ, இது எல்லாமே நம்ம ஆண்டவர் ஒரு நாளும் நம்ம என்ன பண்ணிக்கிறோம்? ரிஜெக்ட் பண்ணிக்கிறோம். மறுதளிச்சு டிஸ்பைட் ஆஃப் ஆல் மிஸ்டேக், இவ்வளோ தப்பு பண்ணாலும் நீ என்னை நேசிக்கிறாயா? என் ஆடுகளை என்ன மேய்ப்பாயாக, feed my lambs. அப்ப என்ன, நீ ஆமா ஆண்டவரே நான் நேசிக்கிற, நான் உங்களுடைய ஆடுகளை மேய்க்கிறேன்னு வரும்போதுதான் உங்களுடைய லைஃபோ பேதுரு போல என்ன ஆகும்? ரெஸ்டோர் ஆகும். ஆனா பேதுரு அதுக்கப்புறம் மறுதளிக்கவே இல்லை, உயிரை கொடுத்தாரு. டிஸ்பைட் ஆஃப் ஆல் மிஸ்டேக், உன்னுடைய தவறுகள் எல்லாம் மீறி தேவன் கேட்டார், நீ என்னை நேசிக்கிறாயா? என் ஆடுகளை. அப்ப உண்மையா தேவனை நேசிப்பது என்றால் என்ன? அப்ப என்னன்னாக்கா ரெசரக்ஷன் என்ன? அப்போ உயிர் தெழுதல், தேவனுடைய உயிர் தெழுதல்னா என்ன அப்படின்னா, how resurrection can empower people and change their lives. எப்படி தேவனுடைய உயிர் தெழுதல் மனுஷன வாழ்க்கையோ அவனுடைய காரியங்களையும் மாற்ற முடியும்னா அவரை நீ நேசிக்க வேண்டும். அப்ப உண்மையா இன்னைக்கு நம்ம மறுதளிச்சுக்கிறோமா, நேசிக்கிறோமா? நம்ம வந்து எக்ஸாம்பிள் பண்ண, நான் லவ் பண்றேன் பேரு கூட சொல்றேன், நேசிக்கிறதா? நான் உன்னை நேசிச்சதான் 3 வருஷம் கூட திரும்ப நேசிச்சேன் தான், உன்னை மறுதளிக்குமா நேசிச்சேன் தான். ஆனா இப்ப நேசிக்கிறியான்னு ஏன் கேட்கிறாரு சொல்லுங்க பாக்கலாம். அதாவது கிரீக் வேர்ட்ல லவ், இப்ப பைபிள் இங்கிலீஷ்ல லவ் இருக்குதுல்ல, அது கிரீக்ல என்னன்னா அகாப்பே. அகாப்பே. அப்ப இன்னொரு வார்த்தையும் இருக்குது லவ்க்கு கிரீக்ல, பிலியா. பிலியாங்கிறது நார்மல் லவ். ஓகே, நார்மல் லவ். இப்போ ஒரு கொலீக் மேல வைக்கிறோம், அன்கண்டிஷனலா வைக்குமா? ஒரு நார்மலா லவ், ஒரு நார்மல் அன்பு பிலியா. ஆனா அகாப்பேங்கிறது வந்து அன்கண்டிஷனல் லவ், நிபந்தனை. அப்ப இவ்வளவு நாள் பேதுருக்கு இருந்து என்ன லவ் சொல்லுங்க பாக்கலாம்? பிலியா. ஒரு 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 அன்பு. ஏதோ ஆண்டு கூப்பிட்டு போறோம், நம்ம சாப்பிடுறோம் கொள்றோம், அவர் கூட இருந்தா அப்படியே ஓடிடும் லைஃப்னு ஓடுறாங்க. இருக்குது வசனத்துல, சாப்பாட்டுக்காகவே ஓடினாங்க அவங்க கூட, அவர் கூட இருந்தா 3 வேளை சாப்பிட்டுடலாம் அப்படி. ஆனா இப்ப ஆர்டர் கேட்கிற அன்பு எது சொல்லுங்க பாக்கலாம்? அகாப்பே லவ். பேதுருவே என்ன நீ அன்கண்டிஷனல் லவ் பண்றியா? இப்போ பேதுரு எப்படி லவ் பண்றாரு இயேசுவை சொல்லுங்க பாக்கலாம்? அன்கண்டிஷனல் லவ் பண்றாரு. அதுதான் கன்ஃபார்ம் ஆகிற 3 வருஷம். இன்னைக்கு நீங்க அந்த மாதிரி அன்கண்டிஷனல் தேவனை லவ் பண்றீங்கன்னா எல்லா காரியத்தையுமே தூக்கி போட்டு மகிழ்ச்சியா ஆண்டவருக்காக அவருடைய ஆடுகளை மேய்க்க நீங்க தயாராக. ஹalleluya.